வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 யோவான் 2வது அதிகாரம் 3 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசத்தாருக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதிலே கொடுக்கப்பட்டிருந்த கட்டளைகளை மனிதரால் கடைபிடிக்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளைகளையும் மற்ற நியாயப்பிரமாணம் மற்ற பிரமாணங்கள் அனைத்தையும் தொகுத்து அதனை 2 கட்டளைகளாக கூறிவிட்டார். தேவனை நேசியுங்கள், முழு அர்ப்பணத்தோடு கூட தேவனிலே அன்பு கூறுங்கள் என்பது முதலாவது கட்டளை. 2வது கட்டளை, அயலகத்தாரை அல்லது மற்றவர்களை நேசியுங்கள். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விட்டேன் என்று கூறுகிறவர்கள் பலர் உள்ளனர். இயேசுவானவரை அறிந்திருக்கிறேன் என்பவர்களும் உள்ளனர். அவரை அறிந்தவர்களின் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி வரிசையாக அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனில் முழுமையாய் அன்பு கூர்ந்து அவரிலே வாழ்கிற ஒவ்வொருவனும் தேவனது சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். இயேசுவானவர் என்ன செய்தார்? அவரில் வாழ்கிறேன் என்பவர்கள் இயேசுவானவர் செய்ததை போல செய்ய வேண்டும். அவர் என்ன செய்தார் என்று பார்த்தால், தேவனிடத்தில் முழுவதுமாய் அன்பு கூர்ந்தார். தேவனது சித்தத்திற்கு தன்னை முற்றும் ஒப்புவித்தார். அதுவே தமது கடமை என்றும் தனது உணவு என்றும் தன்னுடைய விருப்பம் என்றும் அவர் உரைத்ததை நாம் அறிவோம். தேவ சித்தம், பிதாவின் சித்தத்தை செய்வதே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வதாக மற்றவர்களையும் நேசித்தார். யாரை அவர் நேசிக்கவில்லை? தன்னை சந்தித்த எல்லார் மீதும் அன்பு வைத்து எல்லாரையும் நேசித்து அவர்களிலே அன்பு பாராட்டி நடந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசுவானவர். சந்தித்த அனைவர் மீதும் அன்பையும் பாசத்தையும் மனதுருக்கத்தையும் கிருபையையும் கொண்டிருந்தவர் ஆண்டவர். தனது சத்துருக்களையும் சிநேகித்தவர். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்தவர். சிலுவையிலே அறையப்படுவதற்கு காரணமாயிருந்தவர்களையும் மன்னிக்கும்படிக்காய் பரிந்து ஆண்டவரிடத்திலே பிதாவினிடத்திலே மன்றாடியவர். முழு உலகத்தின் பாவத்துக்காக பிராயச்சித்தமாக தன்னையே அர்ப்பணித்தவர். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் இப்பேற்பட்ட அவரது தியாகத்தை அறிந்தவர்களாய், அவரது வாழ்க்கையை அறிந்தவர்களாய், அவருடைய தன்மைகளை அறிந்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும், அவரிலே அன்பு செலுத்தி வாழ வேண்டும். அப்படியாக வாழ்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அனுபவம் காணப்பட வேண்டும். அதை அழகாக இந்த அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு, இது ஒரு புது கற்பனையாக நான் கூறவில்லை, தேவனது வசனம்தானே அந்த கற்பனை என்று 7வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அவர் சொல்ல விளைகிறது என்னவென்றால், நான் புதிதாக ஒன்றையும் போதிக்கவில்லை, இயேசுவானவர் போதித்ததை நாம் அறிந்து அதை கைப்பற்றி அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால், அவர் சொற்படி கேட்டு நடப்பதே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அவரிலே நிலைத்திருத்தல், ஒளியிலே நடத்தல் என்றெல்லாம் பலவிதமான வார்த்தைகளிலே குறிப்பிடுகிறார். அன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனிலே நிலைத்திருக்கிறோமா? அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் வாழ்ந்தபடி நாமும் வாழ ஆயத்தமாயிருக்கிறோமா? தேவன் தாமே நம்மை ஆராய்ந்து பார்ப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480
585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.